பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் நேசிக்கப்பட்டதான அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டுமாய் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெயின் டிவியின் வழியாக இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதான நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே கூட ஒரு அற்புதமான வார்த்தைகளிலே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, நீ எவ்வளவு நல்லவராக இருக்கிறீரப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, உமது சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று சொன்னீரே. தேவனை தேடுகிற உணர்வுகளும் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண் நோக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். வானம் சிங்காசனம் பூமியினது பாதப்படி என்று சொன்னீரே. உமது பார்த்து நாங்கள் வருகிறோம். நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது வார்த்தையினால் ஆண்டவரே பலப்படுத்துவீராக. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52:3 நான் வாசிக்கிறேன். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விலையின்றி விற்கப்பட்டீர்கள். தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார்? மனிதர்களாகிய நம்மை குறித்து தான் சொல்லுகிறார். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். அப்போ நம்மளால் விற்கப்பட்டு விட்டோம் என்று இந்த ஏசாயத்திற்கு சொல்லுகிறார். பணமின்றி மீட்கப்படுவீர்கள். அப்போ பின்வருகின்ற நாட்களிலே நம்ம எல்லாம் மீட்கும்படியாக ஒரு விஷயத்தை இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி என்றால் 4ஆம் வசனம், பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசிரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுள் மனிதர்களாகிய நம்மை அநேக முறை சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுள் விட்டு விக்கிரக ஆராதனை செய்யும் பொழுதோ அல்லது தேவனை ஆராதிக்காதபடிக்கு துதிக்காதபடிக்கு தங்கள் இஷ்டம் போல தங்கள் வழிகளிலே போகும் பொழுது அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அசிரியர் படையெடுப்பு, அப்புறம் நேபுகாத்நேச்சார், அதுக்கப்புறம் அநேக படை அடிமைத்தனத்தில் அவர்களை கொண்டு போகும்படியாக என்னுடைய தாசனாகிய நேபுகாத்நேச்சார் என்று சொல்லுகிறார். கடவுள் அனுமதிக்கிறார். என்று சொன்னால், கடவுளை தேடாத பொழுது, கடவுளுடைய வார்த்தை மீறும் பொழுது நாம் கடத்தப்படுவதை விற்கப்படுகிறோம். தேசத்தை விட்டு சிதறடிக்கப்படுகிறார். இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டது அநேக முறை. அதில் எகிப்து 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக போனார்கள். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்றாலும் யோசேப்பின் மூலமாக அவர்கள் சகோதரர்கள் அவருடைய தகப்பனர் எல்லாம் எகிப்திலே அவர்கள் இருந்து 70 பேராய் அவர்கள் சென்று பிறகு பலிக்கு பெருகி 30 லட்சத்திற்கு மேலாக எகிப்திலே அடிமைகளாய் போனார்கள். விலையின்றி விற்கப்பட்டார்கள். நம்முடைய முன்பிதாக்கள், ஆபிரகாமுடைய சந்ததிகள், ஈசாக்கினுடைய சந்ததி யாக்கோபு எல்லாரும் 12 கோத்திரமும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்கள் ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணினார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு பேச ஆணி வேற ஆதாம் ஏவாள். கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் மீறி கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அவர்கள் ஆதாம் ஏவாள் வீழ்ச்சி அடைந்து போனார்கள், பாவம் செய்தார்கள். அதிகாரத்தை, தேவனுடைய மகிமையை அவர்கள் விற்று போட்டார்கள் என்று சொல்லலாம். விலையின்றி ஃப்ரீயாக பிசாசு என்ன பண்ணிட்டான், எல்லா வல்லமைகளையும் அதிகாரத்தை அவன் எடுத்துக்கொண்டு போய் விட்டான். ஆதியாகமம் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் கடவுள் அங்கே சொல்லப்பட்ட ஸ்திரீன் வித்திலே மேசியா பிறப்பார், அவர் ஜனங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். அப்படியாக இயேசு, அதாவது மேசியா எங்களை காப்பாற்றுவார் என்று அநேக யூதர்கள் அவர்கள் நாட்களாக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தும் மேசியா வந்தார், ஜனங்களெல்லாம் ரட்சித்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடும் எழுதார். இன்னும் அநேக நம்முடைய மக்கள்
இயேசு கிறிஸ்துவை மேசியா வருவார் என்று எதிர்நோக்கி அவர்கள் அழுகையின் சுவரிலே தலையை முட்டி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம், இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்தில் அறிவார்கள். எப்பொழுது? மீட்கும்படியாக கடவுள் சிலுவையின் வழியாக ஜனங்களை மீட்டெடுக்கும் பொழுது, நானே கர்த்தர், இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குது பாருங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், பார்த்தீங்களா, வெள்ளியோ பொன்னோ கொடுத்து மீட்கப்படாமல் அல்லது பணம் கொடுத்து மீட்கப்படாமல், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்போ ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னது எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்கள் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோர்ந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேதவசனத்தின்படி உயிரோடு எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகங்களாயிராதபடிக்கும் ஆவியினாலும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கும்படியால் இந்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுக்கு ஏதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு மீட்பு பார்த்தீங்களா. சிதறுண்ட ஆடுகளைப் போல நாம் இருந்தோம், உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்போரும் கண்காணிப்புமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி என்று சொன்னால், திருச்சபையின் வழியாக, ஊழியக்காரர்கள் வழியாக இலவசமாய் பணமின்றி மீட்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தின் வழியாக, அவருடைய இரத்தத்தின் வழியாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை, 21, 25 ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணும், இதை பூர்வ காலம் கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறியத்தோர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னையல்லாமல் வேறு தேவன் இல்லை, என்னை தவிர வேறு எவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்குதான் அன்பான சகோதரா சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, ஒவ்வொரு மனிதர்களையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். 2 கைகளை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக, இயேசுவே என்னை பாரும், என் பாவத்தை மன்னியும், என்னை ரட்சியும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நிச்சயமாக தேவன், அவர் சொல்கிறார், நானே தேவன், வேறொருவர் இல்லை. அவர் சொல்கிறார், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் எப்படி தொழுகை செய்ய வேண்டும்? முழங்கால் படியிட்டு, நாவுகள் யாவும் அவருடைய சமூகத்தில் துதி செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி, என்று சொன்னால் நீதியான வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகிறதாக இருக்கிறது. கர்த்தரில் மாத்திரம் நீதியும் வல்லம் உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். யார் யார் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்கள், நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மைப்படுவார்கள். நித்தியத்திலே அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார்கள். நம்மையெல்லாம் அவர் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய
மக்களாக, திருச்சபை மக்களாக அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். சங்கீதம் 44:12 ஒரு அற்புதமான வசனம் இருக்குது பாருங்கள். சங்கீதம் 44:12. நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர், அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லை. பார்த்தீங்களா? ஆண்டவர் இலவசமாக விற்கிறன்னா அடிமைத்தனத்தில் கொண்டு போய் விடுகிறார். எகிப்துக்கு அசிரியர்கள், அதுக்கப்புறம் பல்வேறு அரசர்கள் இஸ்ரவேல் மக்களை அடிமைகளாக கொண்டு போய் விடுகிறார்கள். இலவசமாக, எந்த ஒரு கிரயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லை. லாபமே இல்லை. ஏசப்பா நமக்காக அவர் கிரயம் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை, ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதாவது மாசற்ற இரத்தம், பரிசுத்த இரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரை இன்னும் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தீங்களா? ஆண்டவர் தமது இரத்தத்தினாலே நம்மெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும்படியாக அவருடைய ரட்சிப்பையும், அவருடைய சமாதானத்தையும், அவருடைய கிருபைகளையும், இரக்கத்தையும், அவருடைய வரங்களையும் கொடுக்கிறார் நமக்காக. ஆனால் இப்படிப்பட்ட விலையேற பெற்ற மீட்பை அறியாமல் அநேக மக்கள் இன்னும் பாவத்தில் அடிமையாக இருக்கிறார்கள். எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும், எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசகம், அதாவது சங்கந்தமாகவும் வைக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாக இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கும் செய்கிறீர். இந்த 44ஆம் அதிகாரம் சங்கீதம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய புலம்பலாக இருக்கிறது. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது, அவர்கள் சங்கீதம் 44ஆம் அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து புலம்புகிறதான ஒரு காரியம். புலம்பல் புஸ்தகங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது, அதை குறித்து பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகள் எங்கள் காதுகளால் கேட்டோம். அப்போது முற்பிதாக்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் செய்த பயங்கரமான விஷயங்கள். அவர் செங்கடலை 2ஆக பிளந்தார், நாங்கள் நடந்தோம். யோர்தானை பின்னிட்டு போக செய்தார். அது மாத்திரமில்லை, காடைகளை நாம் புசித்தோம். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அவர் அதிசயமாக நடத்தி வந்தார் என்று சொல்லி முற்பிதாக்கள் சொன்னதை கேட்டோம் என்று சொல்லி இங்கே கோராகின் புத்திரர் அங்கே பாடுகிறதான விஷயத்தை இங்கே பார்க்கும். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர் என்று அவர்கள் எழுதுகிறார்கள். இப்படி இந்த அதிகாரம் முழுதும், தேவனே நீர் என் ராஜா, யாக்கோப்புக்கு ரட்சிப்பை கட்டளிடும், மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்கள் என்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். இப்படி அவர்கள் தேவனிடத்தில் முறையிடுகிறதான அற்புதமான ஒரு சங்கீதம் தான் இந்த 44ஆம் சங்கீதம். அதிலே இந்த 12வது வசனம், நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாய் விற்கிறீர், அவர்கள் கிரயத்தினாலே உமக்கு லாபமில்லையே. இப்படி விற்று போடுகிறீர்களே எங்களெல்லாம் வறுமையிலும் கஷ்டத்திலும் துதிக்க வேண்டிய விரல்களிலே நாங்கள் அடுப்பாங்கரைகளை போல் இருக்கிறது, கிண்ணறம் வாசிக்கிற சத்தம் நின்று போயிற்று. நாங்கள் விறகுகளை விலைக்கு வாங்குகிறோம், தண்ணீரை விலைக்கு வாங்கி நாங்கள் குடிக்கிறோம் என்று சொல்லி புலம்புகிற அந்த மக்கள் தான் அதாவது பணமின்றி மீட்கப்படுகிற, விலையின்றி விற்கப்பட்ட மக்களாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு வசனம், உன்னுடைய எல்லா பாவங்கள் நிமித்தம் உன்னுடைய எல்லா எல்லைகளையும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் சூறை இடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போது அந்த கிரயம் என்பது வேல்யூ, பணம். ஒரு சொத்தை வாங்க வேண்டும் சொன்னால் கிரயம் கொடுக்க வேண்டும், பணம் கொடுத்தால்தான் அதை வாங்க முடியும். ஆனால் உன்னை என்னையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் அவருடைய அன்பினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதுதான் இந்த நாளின் செய்தியாக இருக்கிறது.
அப்போ விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்பதைத்தான் அவர் எப்படி மீட்டெடுத்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் அவர் நிச்சயமாக ஆண்டுடைய சிலுவை பாடுகளிலே அவர் பட்ட பாடுகள் நிறைய இடங்களில் இருக்கிறது. ஆனாலும் நம்ம 1 பேதுருவில் வாசித்தது போல இன்னும் ஆணித்தரமாக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் அவர் பட்ட பாடுகளை நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நம் மீது வைத்து எவ்வளவு அன்புள்ளவர் தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். இது நாம் என்ன கற்றுக்கொள் என்று சொன்னால், விலையின்றி நாம் விற்கப்பட்டோம், பணமின்றி மீட்கப்பட்டோம் என்பதுதான் ஏசாயா 52:3 நாம் பார்க்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஆண்டவர் யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு தெய்வத்தை நாம் இஷ்டம் போல் வணங்கி கொண்டிருந்தோம். அவனவன் தன் வழியிலே போனோம். சிதறுண்ட ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்த நம்மை அவருடைய இரக்கம் நம்மீது வைத்ததினாலே, தமது அன்பு விலையேற பெற்ற அன்பை நம்மீது வைத்ததினாலே நாம் ஜீவனுள்ள தேவனை இன்றைக்கு ஆராதனை செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் ஏசாயா 40:1 என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி? இந்த வசனங்களை எல்லாம் நாம் சொல்லி ஜனத்திற்கு ஆறுதலாகும் அவருடைய அன்பையும் அவருடைய அரவணைப்பையும் சொல்லும் பொழுது அநேக ரட்சிப்பு ஜனங்கள் மத்தியில் உண்டாக என்பதுதான் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறது. ஜெபம் செய்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, அருமையான இந்த வார்த்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்க நன்றி ராஜா. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேறி ஆண்டவரே கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிய வார்த்தை இந்த நாளில் நாங்கள் ஏசப்பா எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து ஆண்டவரே அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து ஒரு இரத்தத்தினால் எங்களெல்லாம் கிரயத்திற்கு ஆண்டவரே அப்பா அவர்கள் கொன்றாலும் இலவசமாக எங்களை மீட்டெடுத்தீரே, அதற்காக நன்றி ராஜா. அப்பா ஒரு இரத்தத்தின் வழியாக ஒரு சிலுவையின் அன்பின் வழியாக நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி ஜெபிக்கும்படி கிருபை செய்தீரதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆமாண்டவரே, உண்மையாகவே இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். இப்படிப்பட்ட அன்பு தேவனை நாம் விட்டுவிட்டோமே என்று சொல்லி கூட ஒருவேளை புதிதாய் கேட்கிற மக்கள் மெண்டையில் உடைய சமூகத்தை நாடி வர கிருபை செய்வீராக. நன்றி தகப்பனே, நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். துதி கனமகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.